Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். புஸ் புஸ் பூரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பூரி மாவை நம்ம பிரீத்தி zodiac 2.0 மிக்ஸி ஜார்ல பிசைஞ்சு சூப்பரா பூரி சுட போறோம். பூரி புஸ்ன்னு வர்றதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்ஸை வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரீத்தி zodiac 2.0 இந்த மிக்ஸி நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இது காய்கறி கட் பண்ணுறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பட்டன், தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பட்டனு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்காக ஒரு பட்டனு, தக்காளியை போட்டோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம அரைச்சிட்டு இருக்கிறப்ப இடையில தண்ணி ஊற்றோம்னா பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதில் எப்படி பூரிக்கு மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜார் தான் காய்கறி கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் சப்பாத்தி மாவு பிசைறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து எப்படி பிசைறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்ளர் கொடுத்துருப்பாங்க. இதான் அந்த கப்ளர். இந்த கப்ளர் தான் பேஸ். இந்த கப்ளரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் காய்கறி கட் பண்ணுற பிளேடு, பூரி மாவு பிசைகிற பிளேடு எல்லாமே இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பூரி மாவு பிசைறதுக்கு கொடுத்துருக்க பிளேடு. இந்த பிளேடை என்ன பண்ண போகிறோம்னா இந்த கப்ளரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நடுவில் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாட்டி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போட்டு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நடுவில் மாட்டி வச்சுருங்க. மாவு எடுக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த மெஷர்மெண்ட் கப்பு. இதில் வந்து 1 கப் மாவு எடுத்தோன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றணும். இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து ஊற்றி அரைச்சிங்கன்னா சப்பாத்தி மாவு, பூரி மாவுலாம் நம்ம கையில் எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சு வந்துடும். பூரி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். நான் எண்ணெய் சேர்க்காம தான் பிசைய போகிறேன். உங்களுக்கு எண்ணெய் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போயே எண்ணெய் சேர்த்துடலாம். மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் கப்பை மேலே மாட்டிடுங்க. மெஷர்மெண்ட் கப்பை மாட்டாமல் அரைச்சிங்கன்னா மாவுலாம் வெளியில் பறந்து வந்துடும். பாருங்கள், பட்டன் வந்து ஆஃபில் இருக்குது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னா லைட் எரிய ஆரம்பிக்கும். லைட் எரிய ஆரம்பித்தோடனே நம்ம ஆன் பட்டனில் செட் பண்ணணும். ஆன் பட்டனில் வச்சுட்டு ஆட்டா நீடிங்கை ப்ரெஸ் பண்ணோன்னா மாவு சூப்பராக அரைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். பட்டன் ஆஃபில் இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஆட்டா நீடிங் இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி அரைக்க போகிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன் இருக்குது. நான் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அரைக்க போகிறேன். இப்போ நான் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் தான் நம்ம மாவு மெஷர் பண்ணோம். இந்த கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இதை ஊற்றி நம்ம மாவு அரைச்சிடலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி. நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை அளந்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், பூரி மாவு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையில் பிசைஞ்சால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் அளவு தான் ரொம்ப முக்கியம். மாவோட அளவும் தண்ணியோட அளவும் கரெக்டாக ஊற்றினோம்னா மாவு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் உடனே பூரி போட போகிறேன். நீங்கள் வந்து உடனே போடுறதுனாலும் போடலாம், இல்லை 1/2 மணி நேரம் கழித்து போடுறதா இருந்தால் மேலே எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு துணியை வந்து போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா மாவு காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் பூரி போட்டுக்கலாம். நான் பூரி பண்ணுறதுக்காக மாவை உருட்டி வச்சுருக்கேன். ஒரு உலக்கு மாவுக்கு 8 பூரி வருது. இதை தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை பூரிக்கட்டையை யூஸ் பண்ணி தேய்ச்சிடலாம். மாவை நம்ம கோதுமை மாவில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு தேய்க்கலாம்.
ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டாக வராது, நம்ம தேக்க தான் ரவுண்டாக வர ஆரம்பிக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டாக வரல அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற மாவை எடுத்து விட்ருங்க. பூரி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு டிப் சொல்கிறேன். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். பூரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா பூரி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு செகண்ட் டிப் சொல்ல போகிறேன். பூரி வந்து எண்ணெய்க்குள்ளே முங்குற அளவுக்கு நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும் பூரி செய்கிறப்ப. அதே மாதிரி எண்ணெய் நல்லா காயணும். ஸோ இதுதான் செகண்ட் டிப். நீங்கள் நான் சொன்ன 2 டிப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து இதே மாதிரி புஷ்ஷுன்னு சூப்பராக வரும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் புஷ் புஷ் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரிக்கு சைடிஷாக பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் புஷ் புஷ் பூரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.